Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் homemade egg chicken soup எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேஜோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே வரும். 2 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து அதே ஹீட்டான பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த நூடுல்ஸை இதில் போட்டு வேக வைக்க போகிறோம். இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அத்தோ செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அத்தோ கலர் வர்றதுக்காக நம்ம கலர் பொடி சேர்க்குறோம். இப்போது சிக்கன் சூப் ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு தேவையானது சிக்கன், அப்புறம் தேங்காய், தக்காளி, ஒரு 10 தேங்காய், ஒரு தக்காளி, அப்புறம் கறி மசாலா தூள் 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ ஒரு குக்கரில் ஆயில் ஹீட் ஆன பிறகு ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்து அது நல்லா குக் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் சேர்த்துக்கோங்க. இந்த சூப் நீங்கள் வாழைத்தண்டு சூப்பு கூட செய்யலாம். சிக்கன் சூப் செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப் குக்கரில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக வச்சிடக்கூடாது. நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது லைட்டாக கொதி வர நேரத்தில் குக்கரை மூடிடுங்க. மூடி இது சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும், குக் ஆகிடும். விசில்லாம் நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை, 10 மினிட்ஸ் வச்சாலே போதும். இப்போது ஒரு சின்ன சட்டியில் ஆயில் நிறையா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் சாப் பண்ண பூண்டும் கட் பண்ண ஆனியனும் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது ஃப்ரை ஆனியன் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். பூண்டு நிறையா சேர்க்கணும். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது சில்லி ஃப்ளேக்ஸ், இது தான் இம்பார்ட்டண்ட். இதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. வீட்லேயே நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கலாம். இது பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது ஆயிலே ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சுக்கோங்க. இது ஆயிலோடு தான் நமக்கு தேவை. ஸோ இதை நல்லா ஆயிலோடு தனியாக வச்சுக்கலாம். இப்போது எக்கு பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம அத்தோ செய்கிறதுக்கு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன், கார்லிக், அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்திருந்த நூடுல்ஸ், இதுதான் நம்ம அத்தோ செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நிறைய ஆயில் சேர்க்க வேண்டாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தா போதும். சேர்த்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோஸ், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஃப்ரை அத்தோ தான் செய்ய போகிறோம். நார்மல் அத்தோனா நீங்கள் சும்மா கையிலையே பிரட்டிக்கலாம். நம்ம சேர்க்குற எல்லாமே தனியாக சேர்த்து பிரட்டி எடுத்திங்கன்னா நார்மல் அத்தோ. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக் ஆனியன் ஃப்ரையை ஆயிலோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அத்தோவுக்கு மெயினான ஒரு டிஷ். பூண்டும் வெங்காயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஆயிலில். அதில் கொஞ்சமாக நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் எக்கு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஜோவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஜோ எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம சூப்பரான ஃப்ரை அத்தோ ரெடி ஆயிருச்சு. எக் பாயில் பண்ண எக்கும் ரெடி ஆயிருச்சு. அதில் கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியன், கார்லிக்கை சேர்த்து சர்வ் பண்ணிடுங்க. எல்லாமே ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.